பல காலமாக அடித்து துவைச்சு காய போட்ட அறத பழசான டெம்ப்ளேட் படம் தான் எபெக்ஸ். கதை என்னன்னா, ஷாஷாங்கிறவங்க ஒரு ராக் கிளைம்பராக இருக்காங்க. தன்னுடைய கணவனை இழந்ததுக்கப்புறம் தனிமையில் இருக்கலான்னு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் பென்னுன்னு ஒரு லூசு கூதி வரான். இவன்ட்டிருந்து எப்படி ஷாஷா தப்பிச்சாங்கங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்தப்பவே பார்த்து 5 நிமிஷத்துலேயே தேராதுன்னு தெரிஞ்சு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொன்னான், அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும் பாருன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது உண்மையாலுமே தேராதுன்னு. இந்த படம் வழக்கமான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கான்செப்ட் தான். ஆனால் அதை தொடங்குறக்கே அரை மணி நேரம் பண்ணிட்டானுங்க. அந்த அரை மணி நேரம் நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கே தெம்பெல்லாம் போயிடுச்சு. இந்த அரை மணி நேரம் போட்டு எதுக்கு அதை தேவையே இல்லைங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக அவனுக்கு கதைக்குள்ளே வந்திருக்கலாம். அவன் கதையே பெருசாக இல்லை, அப்புறம் என்ன கதைக்குள்ளே வந்திருக்கலாம்லாம் கேட்கக்கூடாது. காட்டுக்குள்ளே போகிறோம், அங்கே ஒரு சொரிநாய் வரான். அந்த சொரிநாய்கிட்டது எப்படி நம்ம தப்பிக்கிறோங்கிறது தான் கான்செப்ட். இவ்வளோதான் கதையே, இதுக்கு மேலாம் கதை கிடையாது இதில். ஆனால் இந்த டைரக்டர் ஒரு நல்ல டைரக்டர் தான். இந்த எவரெஸ்ட்டு, இந்த டச்சுன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அது பார்க்கணுன்ட்டு இருக்கேன். அது போக இந்த ஜார் சிட்டி, இந்த மாதிரி சூப்பரான படங்கள் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த படம் தேரலை. அதாவது படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீன் நல்லா இருக்குது. அதாவது என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த படம் நல்லா இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளையே பிரெயின் வாஷ் பண்ணுறானுங்களான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது இந்த படம் அங்கங்கே தான் நல்லா இருக்கே தவிர ஃபுல்லாக நல்லா இல்லை. ஒரு 2-3 சீன் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. என்னமோ அப்படியே பயங்கரமாக அவார்டு படம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறானுங்க. ஒவ்வொரு சீனாக எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கானுங்க. முடிச்சு விடுங்கடா அப்படிதான் இருந்தது. ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை, கான்செப்டாகவே ஒன்றுமே இல்லை. வில்லனா அவன் ஒரு டம்மி வில்லனாக இருக்கிறான். ஏன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக போகும். இந்த படம் எங்கேஜிங்காகவே போகல. அங்கங்கே திடீர்னு போகுது, பிரேக் அடிச்சிது, திடீர்னு போகுது, பிரேக் அடிச்சிது, இப்படியே தான் இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல இவளோட கதையை சொல்கிறது, வில்லங்கிட்டே சொல்கிறது, இந்த மாதிரி மொக்கையாக போச்சு. இந்த வில்லனுமே ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் லூஸ் கூதி வில்லனாக இருக்கிறான். அவன் என்னன்னா, அந்த வில்லங்கிறவன் எப்படி இருக்கணும், அவன் செத்தாலுமே அவனுடைய வில்லத்தனம் போகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு வில்லனாக தான் இருக்கணும். ஆனால் இந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா, அவள் சொல்கிற ஐடியாவை கேட்டு அவள் தப்பிக்கிறதுக்கு இவனே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி அப்படி தான் எழுதி வச்சுருக்கானுங்க. அந்த மாதிரி வில்லன் ஸ்ட்ராங் ஆகாதனால ஈஸியாக தப்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது அவளாக்கு நல்ல. ஆனால் சில சேசிங் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. அப்புறம் சார்லஸ் தெரோனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. மேட் மேக்ஸு, ஆட்டமிக் பிளாண்ட், இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உண்மையுமே ஒரு ராக் கிளைம்பர் மாதிரி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. அதே போல் இந்த கயோக்கிங், இந்த மாதிரி படத்தில் நிறையா சாகசம் பண்ணுறாங்க. ஒரு கிளிஃப்லேருந்து டைவ் அடிக்கிறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே சினிமாட்டோகிராஃபி தான். இந்த ஆஸ்திரேலியன் லேண்ட்ஸ்கேப், இந்த காடுகளையும் மலைகளையும் அவ்வளோ நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதில் ஃபோக்கஸ் பண்ணதை கொஞ்சம் கதையிலையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே தான் இவங்க கோட்டை விட்டாங்க. ஸோ இது ஒரு வழக்கமான டெம்ப்ளேட்டுங்கிறனால என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். அதனால சுவாரஸ்யம் இல்லாமல் தான் போகுது. ஆனால் சில பேர்த்துக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. இதுக்கு தான் எவன் பேச்சையுமே கேட்கறது இல்லை. ஸோ ஓவராலாகவே இது ஒரு பிலோ ஆவரேஜான படமாக தான் எனக்கு இருந்தது. நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. இருந்தாலும் இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். பை.